ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல். நம்மக்கிட்ட இன்றைக்கி என்ன இருக்குன்னா, பிளாக்பெரியில் ஒரு ஃபோன் இருக்குது. அதாவது பழைய ஃபோன் 12 to 10 வருஷம் இருக்குன்னா பிளாக்பெரினாலே பழைய மாடல். நம்மக்கிட்ட பிளாக்பெரியில் ZN இருக்குது. இந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ரிமூவபிள் பேட்ரி. அது இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களால் பார்க்க முடியுது, அது ரிமூவபிள் பேட்ரி. அது இல்லாமல் இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னா வந்து ஒரே ஒரு சிம் ஸ்லாட் ஒரு SD கார்டு ஸ்லாட் இருக்குது இந்த ஃபோனில். அவ்வளோதான். இந்த ஃபோனில் அவ்வளோதான் இருக்குது. இந்த ஃபோனில் நம்ம சிம் போடனா கூட பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு தான் போடணும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோன் வந்து B-Type தான். இந்த ஃபோனு எனக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து ஒரு சில ஃபோனில் வந்து B-Type இருக்கலாம். அதாவது பழைய ஃபோனாக இருந்தாலும் அது பட்டன் ஃபோனாக இருக்கும், அது வந்து B-Type இருக்கலாம். அந்த ஃபோன் அதே போட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம கிட்ட சார்ஜர் இருக்குது, நம்ம சார்ஜ் இப்போ போட்டுடலாம். அதுக்கு ஓகே, ரெட் லைட் எரியுது சார்ஜ் போட்டோன்னா. ஏன்னா சுத்தமாக இல்லை பேட்ரி இல்லை, அதனால் ஓகே ரெட் லைட் எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுறேன். இந்த ஃபோன் சார்ஜ் ஏறட்டும். இந்த ஃபோன் சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். A few minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் ஏறிடுச்சு, ஓரளவுக்கு பாதி ஏறிடுச்சு. வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். ஓகே செட்டிங்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா வைஃபை ஹாட்ஸ்பாட்லேருந்து எல்லாமே இருக்குது. அபவுட் ஃபோன் போய்க்கலாம். இதோட ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 16GB டோட்டல் ஸ்டோரேஜ் இதில் இருக்குது. 16GB. அப்புறம் மெமரி பார்த்திங்கன்னா ரேம் பார்த்திங்கன்னா வந்து 2GB மெமரி இதில் இருக்குது. அடுத்து OS பார்த்திங்கன்னா 10, அதாவது பிளாக்பெரி 10 OS இதில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து பிளாக்பெரி 10 OS இருக்கனால இது வந்து பிளாக்பெரி ZN பேர் வச்சிட்டாங்க போல இருக்குது. அது ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட மொத்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் இருக்கும். அதாவது அந்த ஆப்பை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போய் பார்க்கலாம். அந்த ஆப்பை பார்த்திங்கன்னா அந்த ஆப்பு பிளாக்பெரி விர்ச்சுவல் எக்ஸ்பர்ட். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட இது இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா பிளாக்பெரி ZN STL100 அடுத்து பிளாக்பெரி OS 10.3.2 அது. அடுத்து பேட்ரி ஹெல்த் பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் இருக்குது, அப்படின்னா குட் கண்டிஷனில் தான் இருக்குது பேட்ரி. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா வைஃபை ப்ளூடூத் NFC இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா NFC இருக்குது. ஆனால் என்னால் அந்த NFC டெஸ்ட் பண்ண முடியும். என்னென்னா என்கிட்ட வேறு எந்த NFC டிவைஸ் என்கிட்ட இல்லை. ஆனால் NFC மூலிமா நம்மளால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வைஃபையும் இருக்குது இதில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் டயக்னாஸ் பண்ணலாம். அதாவது லைக் இந்த ஃபோனில் இருக்க எல்லா இதுவும் சென்சார் ஆகட்டும், வைப்ரேட்டிங் அந்த இது ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா ஆக்சலரோமீட்டர், ஆடியோ ரெக்கார்டர், ப்ளூடூத், கேமரா, ஃப்ளாஷ், டிஸ்பிளே எல்லாமே நம்மளால் இங்கே டெஸ்ட் பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா HDMI ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோனில் வந்து ஒரு போர்ட் பார்த்திங்கன்னா வந்து டைப் B, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து HDMI போர்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க கூகுளில் இந்த ஃபோனை பற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்மளால் டயக்னாஸ் பண்ண முடியும். இந்த என்டையர் ஃபோன் நம்மளால் இதை வச்சு நம்மளால் பண்ண முடியும். இந்த ஆப் வச்சு பிளாக்பெரி விர்ச்சுவல் எக்ஸ்பர்ட். ஓகே, இந்த ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா இவ்வளோ இது ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி சர்வீஸ் சென்டர்ஸில் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இது இவங்களே கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே ஃபிட் ஆகட்டும், GPS, கைரோஸ்கோப் இருக்குது இதில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணதில் வந்து பாஸ் ஃபெயில் இருக்குது. ஆக்சலரோமீட்டர் பார்த்திங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்களேன், அந்த ஆரஞ்சு இதை பார்த்திங்கன்னா நம்ம போய் அந்த ஆரஞ்சு டாட்டை பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சர்க்கிளில் போய் ஆக்சுவலாக நம்ம போய் ப்ளேஸ் பண்ணோம். இந்த ஆப் தான் பார்த்திங்கன்னா பிளாக்பெரி கூகுள் ஐடி. ஆக்சுவலாக இந்த ஆப் மூலமா பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு நம்ம இதில் லாகின் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம இது வழியாக தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டிஸ் மூலியமாக தான், அதாவது நேரடியாக ஜிமெயில் வச்சு நம்மளால் இதை லாகின் பண்ண முடியாது. அடுத்து இந்த ஆப் மூலிமா நம்மளால் இந்த ஃபோனோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது காமனாக நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்தா அது வராது, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் அது தெரியும். இது பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 4.3, அதாவது ரொம்ப பழைய வெர்ஷன். அதாவது 10, ஏன்னா இப்போ வந்து 14 இல்லை, இப்போ 15 வந்துருச்சு. இப்போது லாஸ்ட் 2 monthஸில் 15 வந்துருச்சு. இந்த ஃபோன் ரன்னிங் பார்த்திங்கன்னா 4.3 ஆண்ட்ராய்டு வெர்ஷன். அது இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து மோஸ்ட்லி எல்லா சென்சாரும் கவர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த காம்பஸ், இது இப்போ வர சில பல ஃபோன்ஸில் வந்து வருது, சில பல ஃபோன்ஸில் தான் இப்போலாம் வருது காம்பஸ் ஆப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோனோட ஸ்பீக்கர் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ குவாலிட்டியாக ஆடியோ வருது, அது எவ்வளோ சத்தமாக நம்மளுக்கு ஆடியோ வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். என்கிட்ட இருக்க ஒரு பாட்டு ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சவுண்டு வருதுன்னு நீங்களே பாருங்கள்.
ஸ்பீக்கர் கீழே இருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ லவுட்ராக வந்து பாட்டு ப்ளே ஆகுதுன்னு. சூப்பராக தான் இருக்குது. ஸ்பீக்கர் பரவாயில்ல, நல்லா சவுண்டாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபோனில் வந்து சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பிளாக்பெரி, கூகுள் ஐடி வச்சு நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து அதிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே ஜெட்டார்ச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் ஓப்ரா அது மாதிரி சில ப்ரௌசர்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க இன்பில்ட்டான ப்ரௌசர் இப்போ வந்து நம்ம போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது இதுதான் இந்த ஃபோனில் இருக்க இன்பில்ட்டான ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் பிங் அந்த சர்ச் இன்ஜின் இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வச்சுருக்க ஃபோன்ஸில் வந்து க்ரோம்னா அது கூகுள் அந்த சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிங் யூஸ் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க கேமராவை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனோட கேமரா. இந்த ஃபோனில் எடுத்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் இப்போ இங்கே போடுறேன். நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பிளாக்பெரி வச்சுருக்கிற வீடியோ இது. இந்த பிளாக்பெரியோட கேமரா குவாலிட்டி இந்த இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இப்போ இருக்குது. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ லைக் 10 வருஷம் அவ்வளோ வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ குவாலிட்டி அக்செப்டபுள் தான். லைட் போட்டு இது ஃப்ளாஷ் போட்டோன்னா கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி டக்குன்னு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனில் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் கண்டென்ட்ஸ் பார்க்க மறக்காமல் SR யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.